விஜய் வந்து பாஜக எதுக்கவே இல்ல. விஜய் வந்து கவின்குமார் வழக்குக்கு பேசவே இல்ல. திருப்பரங்குன்றம் விஷயத்துல பேசவே இல்ல. அப்போ இந்த விஷயத்துல நம்ம மூவ் எடுக்கலாமா? கூட்டணிக்கு போலாமா? அப்படின்ற மாரி இவங்க யோசிக்கலாம்ல. விஜய் இப்போ அரசியல் களத்துக்கு வந்து மக்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியுதுங்களா? விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற செக்குலர் ஃப்ரண்ட் ஐடியாலஜி உள்ள கட்சிகள் விஜயை ஆதரிப்பதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. பிறகு ஒருவேளை இவர்கள் வந்து விஜய் ஆதரவிக்கவில்லை என்றால் அது எப்படி போய் முடியும் என்றால் பிஜேபி சார்ந்த கட்சிகள் விஜயுடன் வரலாம். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் அந்த அந்த ஒரு விஜய் அப்படி ஒரு முடிவு எடுப்பார். விஜய் எடுக்க மாட்டார். விஜய் அப்படி ஒரு முடிவு விஜய் கண்டிப்பாக எடுக்க மாட்டார். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சூழ்நிலையில் வரவிடாமல் தடுக்க நிச்சயமாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக விஜயை ஆதரிப்பார்கள்.